வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பக்தியின் மேன்மை அதை பத்தி தான் பார்க்க போறோம். பக்தி அறிவை அறிவால் அறிய உதவுவது பக்தி. அறிவை அறிந்து உணர்ந்து வாழ்வது யோகம். இப்போ நம் பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனின் பக்தி அவன் நல்ல குணம், பழக்க வழக்கங்கள், வாழ்வின் மேன்மை, இது அனைத்தையும் சார்ந்தது. பக்தி என்பது நம் முன்னோர்கள் அவர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்களை கொண்டு நம் குணங்களை மேம்படுத்துவது. அதுதான் தூய்மையான உண்மையான பக்தி. இறைவன் எங்கிருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். நீக்கமர நிறைந்து இருக்கும் இறைவன் அனைத்திலும் முற்றிருக்கிறான். இதை தாயுமானவர் ரொம்ப அழகா சொல்வாரு. கல்லெறிந்தால் பாசி களைவது போல நல்ல செயல்களாலும் நல்ல எண்ணங்களாலும் உள்ளத்தின் தூய்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்வார். அதாவது இதுல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உள்ளத்துல கலங்கங்கள் இருந்தா பக்தி என்ற தூய்மையான ஒரு எண்ணம் உள் நுழையும் போது கல்லெறிந்து பாசி களைவது போல பக்தி என்ற தூய்மையான உள்ளம் நுழையும் போது நம் உள்ளம் தேவையில்லாத எண்ணங்கள் களைந்து உண்மையிலே இறைவனை அங்கு காணலாம். இறைவனை காண்பது அரிதினும் அரிது அப்படின்னு சொல்லுவோம். தவம் அரிது தானம் எளிது, தக்கோர் தவம் காணல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க நாலடியார்கள். அப்போ நாம் எதை கொண்டு எதை செய்கிறோம்? உண்மையான பக்தி என்பது எது? நான் இதை ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். சிம்மகேது அப்படின்ற ஒரு மன்னர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு நல்ல பலம் மிக்க ஒரு வீரன் இருக்கார். வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட மிகச்சிறந்த வீரன் அவர். அந்த வீரனும் சிம்மகேதுவும் ஒரு நண்பர்கள் போலதான் இருப்பாங்க. அவர் எப்ப வேட்டைக்கு போனாலும் அந்த வீரனை தான் அழைச்சிட்டு போறார். ஒரு நாள் எல்லாருமா புடைசூழ காட்டுக்கு போறாங்க. ஒரு இடத்துல வழி தவற விட்டுறாங்க. அப்போ இந்த மன்னர் கூட போகக்கூடிய அந்த வீரன் மிகச்சிறந்த பக்திமா. அவருக்கு சிவன் மேல அதீத பக்தி. அந்த பக்தியோட அவர் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல வழி தவறின இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாங்க. அப்போ இந்த வீரன் கேட்குறாரு, எனக்கு சிவன் மீது அதீத பக்தி, நான் இதை கொண்டு போய் என் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவர் அதே நிமிஷம் சொல்றாரு, எனக்கு பக்தி இருக்கே தவிர எனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியல மன்னா அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே சொல்றாரு, ஒன்றும் இல்லை, சுடுகாட்டு சாம்பலை தான் அபிஷேகம் பண்ணணும். நீ நிவேதனமா நீ வீட்டில் என்ன சமைக்கிறியோ அதை வச்சு நிவேதனம் பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வீட்டுக்கு கொண்டு வரார். மனைவியும் பதிவிரதை, அவங்களுக்கும் அதே மாதிரி பக்தியோட 2 பேரும் அதே பூஜையை பண்றாங்க. தினமும் சுடுகாட்டு சாம்பலை கொண்டு வந்து அவங்க வீட்டுல இருக்கிறத வச்சு அவங்க சிவனுக்கு நிவேதனம் பண்ணி ரொம்ப பக்தியோட போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடை மழை பெய்யுது. எங்கேயுமே சாம்பல் கிடைக்கல. இவர் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க போய் பூஜைக்கு உண்டானதை பாருங்க, உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் என் உடல்ல தீ வச்சுக்கிறேன், நான் முழுவதுமா சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை நீங்க ஒரு பாத்திரத்துல சேகரித்து வச்சுக்கோங்க, தினமும் அதையே நீங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துங்க, கொஞ்ச நாள்ல மழை விட்டுடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் அப்படின்றாங்க. எத்தனை மேன்மை பொருந்த பக்தி அல்லவா? அப்படி அவங்க சொன்னோடனே இவர் தடுக்கிறாரு. அதையும் மீறி அவங்க உடல்ல அவங்க தீ வைக்கிறாங்க. அப்போ அந்த தீக்கள் எல்லாம் பூவா மாறி அவங்க மேல மாறிடுச்சு. இதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறது. இந்த இடத்துல நாம பார்க்கறது பக்தி. ஒரு பக்தி பொருந்திய ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் எந்த நிலையிலும் இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என்ற அதீத நம்பிக்கை தானே நம்ம எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்கு. அப்படிதான் அவங்களும் தன்னை மீறி அந்த நம்பிக்கையில அவங்க செய்யும் போது தீ பிழம்புகள் பூவா மாறுச்சு. நம் உள்ளத்துல கடவுள் இருந்தா என்னைக்குமே நிச்சயமான ஒரு பக்தி கண்டிப்பா உருவாகும். அன்னம் புனலை விடுத்து அமிர்தத்தை உணர்தல் போல் என்னை விடுத்து உன்னை காண்பது எக்காலம் அப்படின்னு சொல்லுவார் பத்திரிகையார். அப்போ நம் எண்ணம் எந்த அளவு இருக்கு? அன்னம் அன்னத்துக்கிட்ட பாலையும் நீரையும் கலந்து வைக்கும் போது அன்னம் கரெக்டா அந்த நீரை மட்டும் விளக்கிட்டு பாலை பருகும். அதே மாதிரிதான் தெய்வம் உள்ள நுழைஞ்சிட்டா, நம் உள்ளத்துக்குள் நுழைந்து விட்டால் நிச்சயமா நாமளும் அன்னம் மாதிரியே நீரையும் பாலையும் தனியாக பிரித்து தம் உள்ளத்தில் உள்ள கலங்கங்களை களைந்து நிறைவான குணத்தோடு நாம் வாழலாம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, பிறர் குற்றம் பகிர்ந்து உணர்ந்து தன் குற்றம் கூறல் அதுவே அன்பென்றும் அறம் என்றும் கடமை என்றும் கூறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறர் குற்றத்தை நாம முதல்ல களையணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். ஒரு நாட்டுல ராஜா, அவருக்கு அவருடைய மனைவி பட்டத்து ராணி, அவங்க அதீத பக்தியோட இருக்காங்க.
தன் கணவர் வந்து இறைவன் மீது பக்தி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யலாம், எப்படி தன் கணவரை பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரலாம்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. ஏன்னா அவர் வந்து நாட்டை செம்மைப்படுத்துவதிலையும் நாட்டை மேன்மையா வச்சுக்கிறதுலையும் தான் அவரோட சிந்தனை இருக்கு. பக்திக்கெல்லாம் அவருக்கு இடமே கொடுக்கல. இது அவங்க மனசுல ஆழ்ந்த ஒரு வருத்தமாவே இருக்கு. ஒரு நாள் இரவு தூங்கும்போது அவங்க கணவர் வந்து இறைவன் நாமத்தை கூறிக்கிட்டே இருக்கார். இவங்க யதார்த்தமா எழுந்து பார்க்கும்போது அது தெரியுது. என்னடா இது, தன் கணவருக்கு இறை பக்தியே இல்லை, இவர் எப்படி கூறாரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் அதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா விழாவே எடுத்துடுறாங்க நாட்டுல. தன் கணவர் வந்து பக்தி இருக்காரு, தன் இறைவன் குடி வந்துட்டான் தன் கணவரோட உள்ளத்துல அப்படின்னு சொல்லி விழா எடுக்கிறாங்க. இது அரசருக்கு தெரிய வருது. என்ன எதனால இந்த விழா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி இறைவன் நாமத்தை தூக்கத்துல சொன்னீங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரகசியமா அவரு இறைவனை வணங்கிட்டு இருந்திருக்கார், யாருக்கும் தெரியாம. ஏன்னா ஒரு நாட்டோட அரசன் தான் பக்திக்கு இடம் கொடுத்து நாட்டை தான் பின்னோக்கி செல்லக்கூடாது அப்படிங்கறதுனால ரகசியமா தன்னுடைய பக்திய, தெய்வ பக்திய உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்கார். இப்ப இவரு தூங்கும் போது அவரை அறியாமல் அந்த இறைவன் நாமம் வெளிவந்ததால அவருடைய மனைவிக்கு அங்க தெரிஞ்சது. அப்போ பக்தி என்பது ரகசியமா இருக்கக்கூடியதில்லை, இறைவன் உள்ளத்தில் இருந்து அறிவை அறிவால் அறிந்து பழகுவதுதான் பக்தி. நம் அறிவுதான் தெய்வம். அப்போ நம் உள்ளத்தில் பிறருக்கு தீங்கிழைக்காமல் தன் குற்றத்தை பெரிதுபடுத்தியும் பிறர் குற்றத்தை அறிவுபடுத்தியும் நாம் காணும் போது நிச்சயமாக நமக்குள் இருக்கும் பக்தி மேன்மை பெறும். இன்னைக்கு நாம பக்தியும் மேன்மையும் பத்தி நிறைய பார்த்திருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.